இன்றைக்கி நம்ம கிட்ஸ்க்காக ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹோல் பிரியாணி ஸ்பைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நீட்டாக வாஷ் பண்ண 2 கிளாஸ் அரிசி இதில் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு, ஒரு ஸ்பூன் கீ, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக 5 பாயில்டு எக்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி ரெடி. ஸோ நீங்கள் இந்த எக் பிரியாணி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you soon in another recipe video.